அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். புத்தகம் என்பது அச்சிடப்பட்ட இசை என்றார் காஃப்கா. புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்றார் லெனின். ஆசானாய் கோளின்றி கோபமின்றி போதிக்கும், தேடுதல் தந்திடும் தேடவிடாது, தவறெல்லாம் திருத்திடும் வன்சொல் இல்லாது. என் உலகாயிருக்கும் மனிதரே இன்றி போனாலும் புத்தகம் போதும், உற்ற நண்பன் போலாகும். எழுத்துகளும் உயிர் பெற்று வாழ்வது வாசிப்பவரும் நேசிப்பவரும் உள்ளவரையே. எனவே வாசிப்பை நேசிக்க வாரம் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு ஆளுமைகள் எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்பில் அவரவர்களுக்கு பிடித்த புத்தகத்தை பகிர இணைகிறார்கள். அந்த வரிசையில் இன்று நம்மோடு இணைய இருப்பவர் அருந்தமிழ் யாழினி அவர்கள். இவர் முனைவர் பட்டத்திற்காக சிறை இலக்கியம் தொடர்பான ஆய்வை சமர்ப்பித்துள்ளார். 2 வருடங்கள் அகில இந்திய வானொலியில் அறிவிப்பாளராகவும், தற்போது அகில இந்திய வானொலியில் ரெயின்போ FM 101.4 பண்பலை தொகுப்பாளராகவும், செயின்ட் தாமஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். அவ்வப்போது இலக்கிய கூட்டங்கள், சில யூடியூப் சேனல்களில் நேர்காணல் செய்து வருகிறார். இயல் என்கிற குழந்தைகளுக்கான ஆடியோ புத்தகம் செய்யும் அமைப்பிலும் இருக்கிறார். 5 கதைகளை மொழிபெயர்த்திருக்கிறார். அவை புரவி இதழில் வெளிவந்துள்ளது. தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியில் இணைகிறார் அருந்தமிழ் யாழினி அவர்கள். வாங்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை கேட்டு பயனடையலாம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எப்பொழுதுமே நமக்கு பிடித்தமானவற்றை பேசுவதில் நமக்கு ஒரு அலாதியான ஒரு பிரியம் இருக்கும், ஒரு மகிழ்வு இருக்கும். அதே போல இன்றைக்கு எனக்கு பிடித்த புத்தகத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு நான் சொல்லணும். புத்தகங்களை எப்பவுமே ஒரு நல்ல நண்பர்கள் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. புத்தகங்கள் வெறும் நண்பர்கள் அப்படிங்கிறத தாண்டி அது எல்லா நேரத்திலும் படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு ஆசானாக, ஒரு பிரச்சனைகளின் மத்தியிலையோ இல்லை ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் மத்தியிலோ நீங்கள் ஒரு புத்தகங்களை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அது ஒரு மிக சிறந்த ஒரு ஆலோசகராகவோ பல நேரங்களில் அது பரிணமிக்கும். பல நேரங்களில் அதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ அதனால தான் ஒரு காலகட்டங்களிலும் எத்தனையோ விஷயங்கள் மறைந்து போகிறது, எத்தனையோ விஷயங்கள் வழக்கில் இல்லாமல் போகிறது. ஆனாலும் இன்றைய வரைக்கும் புத்தகங்கள் அப்படிங்கிறது அந்த காலம் தொட்டே இன்றைக்கு வரைக்கும் நம்மோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது மனிதனுடைய மனங்களோடு உருவாடுகிற ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஏன்னா இலக்கியம் இன்றைக்கு இல்லை அப்படி இல்லைன்னா இன்றைக்கு உலகத்தில் ஒரு பெரிய மாற்றங்களோ இல்லை மனிதர்களாக இருப்பதற்கான ஒரு காரணமோ இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எத்தனையோ ஒரு மனிதர்கள் மீதான வெறுப்பு இது எல்லாத்தையும் காட்டிட்டு புத்தகங்கள் அப்படிங்கிறது எல்லா நேரங்களிலும் ஒரு மனிதனை மனிதனாகவே இருக்க செய்கிறது. அதனால தான் நம்ம புத்தகங்கள் இன்றைக்கும் நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். எனக்கு புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு மிக சிறு வயதிலேயே தொடங்குச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய அப்பா எழுத்தாளர், அழகிய பெரியவன் அவருடைய பெயர். என்னுடைய சிறு வயதிலிருந்தே அப்பா எனக்கும் தம்பிக்கும் அந்தந்த வயதுக்கு ஒத்த புத்தகங்களை எங்களுக்கு வாங்கிட்டு வந்து தருவார். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, சின்ன வயதில் ஒரு புத்தகம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். காட்டில் ஒரு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒன்று இருக்கும். அது மரங்களுக்கு இடையிலான ஒரு போட்டி. எந்த மரம் சூரியனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மரம் எது, ரொம்ப நல்ல மரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை நகரும். பல வண்ணப்படங்களோடு சேர்ந்து அந்த கதை பல மரங்களுடைய பெயர்கள், அந்த மரங்களுடைய வண்ணப்படங்களோட அந்த புத்தகம் இருக்கும். எப்பவுமே எனக்கு அது ரொம்ப விருப்பமான ஒரு புத்தகம். அடிக்கடிக்கு எடுத்து படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய புத்தகங்கள் அப்பா எனக்கு வாங்கிட்டு வருவார். வேறு கதைக்களத்தோட வேறு ஒரு தகவல்களை நமக்கு சொல்கிற மாதிரியான புத்தகங்களாக அது இருக்கும். அதே மாதிரி அந்த வயதில் நிறைய இந்த மேகசின்ஸ்லாம் நிறைய வரும். அந்த பெரியார் பிஞ்சு இது மாதிரிலாம் நிறைய வரும். அதெல்லாம் அப்போவே எனக்கு வாங்கிட்டு கொடுப்பார். அது நிறைய படிக்கிற மாதிரியாக அது நிறைய இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு டால்ஸ்டாய் ரொம்பவே பிடிக்கும். லியோ டால்ஸ்டாய் என்னுடைய சிறு வயதில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு எழுத்தாளர் யார் அப்படின்னு கேட்டேன்னா நான் அவரை தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அவருடைய எழுத்துக்கள் ஏதோ ஒரு வகையில் எனக்குள்ள ஒரு பெரிய பிடித்தமானதான ஒரு விஷயத்தை எனக்குள்ள அது ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும்.
ஏன்னா அதில் சொல்லியிருக்கிற எல்லாமே ஒரு அன்பை பற்றி டால்ஸ்டாய் அதிகமாக அதில் சொல்லியிருப்பார். அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி. அப்படியே வளர வளர நிறைய பெண்ணியம் சார்ந்து எழுதப்படுகிற, முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் எழுதப்படுகிற சில கதைகளை, கட்டுரைகளை வாசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுதான் எனக்கான இன்னொரு ஒரு வெளியே திறந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒரே ஒரு நேர்கோட்டில் பார்த்துட்டு இருந்த பல விஷயங்கள் நமக்கு வேறு மாதிரியான ஒரு இடத்தில், வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலையில், வேறு மாதிரியான ஒரு தளத்தில் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு தெளிவு அந்த கதைகள் எனக்கு கொடுத்துச்சு. புதுமைப்பித்தனுடைய சாப விமோச்சனமாகட்டும், ஜெயகாந்தனுடைய அக்னி பிரவேசமாகட்டும், இது எல்லாமே ஒரு ஒரு நேரத்தில் நமக்கான ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையை இந்த பெண் இந்த உலகத்தால் எப்படி பார்க்கப்படுகிறாள், இல்லை நமக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை எனக்கு அது ஏற்படுத்துச்சு. அதுக்கு பிறகு பெரியார் படிக்க ஆரம்பித்தேன். பெரியார் எனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எனக்குள்ளே ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு சோர்ந்து போய் இல்லை நம்ம இவ்வளோதானா அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் நீ அப்படி கிடையாது அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை, ஒரு அனலை நமக்குள்ளே அது ஏற்படுத்தும் அப்படின்னு தான். ஸோ அதுதான் அந்த எழுத்துக்கள், அப்படியான ஒரு எழுத்துக்கள் தான் இருக்கும். ஏன்னா நம்ம எந்த வகையிலும் நம்மளை மற்றவர்கள் முன்னாடி முன்னிறுத்திக்கிற மாதிரி எந்த வகையில் நம்ம தாழ்ந்தவர்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு தைரியமான ஒரு கர்வத்தோடு நம்ம சொல்லிக்கொள்ளும் மாதிரியான ஒரு தைரியத்தை அவருடைய எழுத்துக்கள் தரும் அப்படின்னு சொல்லணும். அப்படியாக தான் அந்த வாசிப்பு அப்படிங்கிறது நீண்டது. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக எனக்கு ஒரு மானசீகமான மிகவும் பிடித்த ஒரு எழுத்தாளர் அப்படின்னா எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களை தான் சொல்லுவேன். அது என்ன அப்படின்னு தெரியாது, எனக்கு அவருடைய எழுத்துக்கள் படிக்கிறது அப்படிங்கிறது, அவருடைய மொழிநடையாகட்டும், அவருடைய எழுத்து பாணியாகட்டும், அவருடைய கதை களமாகட்டும், எல்லாமே ரொம்ப ஒரு எளிமையான ஒரு கதைக்களம், ஒரு எளிமையான ஒரு மனிதர்களை பற்றிய ஒரு பேசுகிற ஒரு கதைகளாகவே அது எல்லா கதைகளுமே இருக்கும். டால்ஸ்டாய் எனக்கு பிடித்தது அதே மாதிரி அவருடைய அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பிரபஞ்சன் அவருடைய கதைகள் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பார். அவருடைய அந்த எழுத்து உலகத்துக்குள்ளாக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, அதுக்குள்ளே நீங்கள் மனிதர்கள் தவறு, கெட்ட மனிதர்கள், நல்ல மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரிவினை அதில் இருக்கவே இருக்காது. எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் தான், எல்லா மனிதர்களும் அன்பானவர்கள் தான், எல்லாருக்குள்ளும் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் அவருடைய உலகத்துக்குள்ளாக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, யாரையும் உங்களால் தவறாகவே உங்களோட மனங்களிலும் சரி, உங்களோட எண்ணங்களிலும் சரி, உங்களால் அவர்களை பார்க்கவே அணுகவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு மாற்றம் நீங்கள் அவரோட படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளே வந்துடும். நிறைய அவருடைய எழுத்துக்களை படிக்கும்போது தான் எனக்குள்ளாகவே நான் நிறைய மாற்றங்களை எனக்குள்ள நான் உணர மாதிரியான நிறைய உணர்ந்தேன் அவரோட அந்த எழுத்துக்களை படிக்கும்போது தான். ஏன் அப்படின்னா, எல்லா ஒரு மனிதர்களும் தவறானவர்கள் அப்படிங்கிறத தாண்டி அவர்களுக்கு தவறு செய்கிறாங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்நிலை அவர்களுக்குள்ளாகவே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அவர்களுடைய பக்கத்திலிருந்து யோசிக்கிற ஒரு விஷயத்த நமக்குள்ள அந்த எழுத்துக்கள் ஏற்படுத்திடும். நிறைய அது நமக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியான ஒரு எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் தான் பிரபஞ்சன். அதனாலவே என்னவோ எனக்கு அவருடைய அந்த மனிதர்கள் மீது அவர் கொண்ட அந்த அன்பு, மனிதர்களை நேசிக்க அவர் சொல்லி கொடுத்த அந்த கதைகளும் அந்த எழுத்து தான் எனக்கு அவருடைய எழுத்துக்கள் மீதான ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். அதில் அவருடைய கதைகளில் நிறைய சிறுகதைகள் இருக்காங்க. ஸோ இன்றைக்கு அவருடைய பிரபஞ்சன் கதைகள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பில் இருந்த சில கதைகள் தான் நான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு 3 தொகுதிகளாக இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய நிறைய கதைகள், ஒரு தொகுதியில் 78 கதைகள் இருக்குது, இன்னொரு தொகுதிகள் 50க்கு மேற்பட்ட அப்படியான கதைகள் ஒரு தொகுதிகளுக்குள்ளவும் இருக்குது. அதில் ஒரு தொகுதியில் பிரபஞ்சன் கதைகள் அப்படிங்கிற ஒரு தொகுதியில் நான் சில கதைகள் மட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அதில் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு கதை ரொம்ப முக்கியமான ஒரு கதை. அது அடிக்கடி நிறைய பேரால் சொல்லப்பட்ட, அதிக பேர் நிறைய பேரால் கேட்கப்பட்ட ஒரு கதையாகவும் அது இருக்கும். அது ஒரு முருங்கை மரத்தை பற்றின ஒரு கதையாக மேலோட்டமாக இருக்கும். ஆனால் அது வெறுமனே முருங்கை மரமா அப்படின்னு கேட்டால் அது நிச்சயமாக இருக்காது. ஏன்னா அது ஏதோ நம்மோடு வாழ்கிற ஒரு மனிதரை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் அந்த இடத்துல முருங்கை மரத்தை பிரபஞ்சன் அவர்கள் முன்னிறுத்தியிருப்பார், ஒரு குறியீடாக அதை வச்சிருப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த கதை ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் அந்த கொஞ்சம் இடம் இருக்கும். அதுவும் அவர் விவரிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 4 முழ வேட்டியை விரிச்ச போல ஒரு இடம் இருந்தது அப்படின்ட்டு.
அப்போ அந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் எல்லாருக்குள்ளே வரும். மாடு கட்டலாமா அப்படின்னா, இல்லை அதெல்லாம் வந்து அதோட சாணி மூத்திரத்தெல்லாம் யாரும் வாரி போட்டுருக்க முடியாது அப்படின்வாங்க. அப்போ காய்கறி வைக்கலாம் அப்படின்லாம் சொல்லி நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ கடைசியில் அந்த இடத்துல ஒரு முருங்கை மரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுவார். அடுத்த நாள் ஒரு முருங்கை மரத்தை ஒரு கிளையை வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல நடுவாங்க. அதை நட்டுட்டு எல்லாரும் கொஞ்ச நாள் அப்படியே மறந்துடுவாங்க. அப்புறம் ஒரு நாள் அந்த தங்கை ஒருத்தி இருப்பாள். அவள் வந்து அவங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து பார்க்க சொல்லுவாள். அப்போ அந்த இடத்துல ஒரு துளிர் ஒன்று முளைச்சிருக்கும். அந்த கதை ஒரு 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 முருங்கை மரம் வளரும். அவங்களுடைய குடும்பத்துலேயும் நிறைய மாற்றங்கள் ஒன்றொன்றாக வந்து நடந்துகிட்டே இருக்கும். அந்த முருங்கை வந்ததுக்கப்புறம் நிறைய அக்கம் பக்கத்து மனிதர்கள்லாம் அவங்க கூட ரொம்பவே நெருக்கமாகுவாங்க. அடிக்கடிக்கு முருங்கைக்கீரை கேட்குறது, முருங்கை காய்களை கேட்குறது அப்படிங்கிறது. அவருடைய தங்கை வந்து அவருடைய ஒரு ஒரு பருவம் அந்த இடத்துல அப்படியே வளர்ந்துட்டே இருக்கும். அவருக்கு திருமணம் ஆகி போவா. அப்போ அவனோட சொல்லுவாங்க, அந்த முருங்கை மரம் எப்படி ஒரு ஒரு பருவம் வளர்ந்துட்டு அதே போல் அவரோட தங்கையினுடைய ஒரு ஒரு பருவத்தையும் அந்த அண்ணன் ஒன்றா பார்த்துட்ருப்பான் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் அவங்களுடைய எல்லாமே ஒரு ஒரு அவங்களுடைய வாழ்வியல், அவங்களோட ஒரு ஒரு நிகழ்வும் அந்த முருங்கை மரத்தை சுற்றியே வந்து நிகழ்ந்துட்டு இருக்கும் நிகழ்வதாக இருக்கும். ஒரு கட்டத்தில் என்னாகும் அப்படின்னா, ஒரு பலத்த மழை காற்று அப்படிங்கிறதுல அந்த மரம் முறிஞ்சிரும். அந்த இடத்துல ஒரு பெரும் ஒரு தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகிடும். அது பிறகு கொஞ்ச நாள் கழித்து அந்த இடத்துல அந்த மரத்துல இருந்து ஒரு துளிர் ஒன்று முளைக்கும். அந்த இடத்துல கடைசியாக பிரபஞ்சநாதர் எழுதியிருப்பார், ஆமாம் உயிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அந்த கதையை முடிச்சிருப்பார். ஏன்னா அந்த இடத்துல இன்னொரு ஒரு புதுசான ஒரு உயிர் அப்படிங்கிறது அந்த இடத்துல முளைக்குது அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு கதை எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கதை அப்படின்னு சொன்னால் மனுஷி அப்படிங்கிற ஒரு கதை இருக்கும். அந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு மாடு வந்து வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாடு எங்கே இருந்து வரும் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருமகளுடைய வீட்டில் அதை சீதனமாக அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த மாடு வந்ததில் அவங்க அந்த மருமகளுக்கு வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா அதனோட சொந்த வீட்டில் இருந்து இது வந்திருக்கு அப்படிங்கிறதுல. அப்படி இருக்கும்போது அதில் வந்து அவங்க அம்மா, அவங்களுடைய மாமியார் வந்து அந்த மாடு மேலே ஒரு பெரிய அக்கறை எடுத்துப்பாங்க. அதுக்கு வந்து குளிப்பாட்டுறதுலேருந்து தீனி போடுறதுலேருந்து எல்லா விஷயத்தையுமே அவங்க அம்மா அந்த இடத்துல செஞ்சிட்ருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த மாடு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப பாசம் வச்சுருவாங்க. அவங்களோட அம்மா அந்த மாமியார் இல்லை அப்படின்னா அந்த மாடு சரியாக சாப்பிடாது. அவங்க வந்த உடனே அவங்களோட வருகைக்காக ஏங்கிட்டுருக்கும். அதே மாதிரி அவங்க மாமியார் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் நேராக போயிட்டு மாடு கிட்ட தான் அவங்க போவாங்க. அது வந்து அவ்வளோ ஒரு பாசப்பிணைப்பு அவங்களுக்குள்ளாக உருவாகி இருக்கும். அவங்களுடைய மாமியாருக்கு என்னென்னா, அவங்க அந்த மாடு வந்து ஒரு பசு கன்றை வந்து போடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அது 2 முறை போடும், 2 முறையும் காளை கன்றை தான் அது போடும். அதனாலேயே அவங்க அம்மா அந்த மாடை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போவாங்க. 2வது காளை கன்று அதை போடும்போது முற்றிலுமாக அந்த கன்றை விட்டு விலகி இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்க குடும்பம் சொல்லுவாங்க, அது வந்து பெண் சாபம் கொண்ட வீடுடா இது. ஏன்னா அவங்களுடைய அந்த மாமியாருடைய அவங்க ஹஸ்பண்டுடைய அவங்களோட ஃபேமிலியில் ஒரு கொள்ளு தாத்தாலாம் வந்து அவங்களுடைய ஒரு மனைவியை வந்து அவங்க வெட்டி கொண்டு இருப்பாங்க. அது வந்து அதனாலவே பத்தினி சாபம் சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு பெண் குழந்தைகளே இல்லாத ஒரு சூழல் வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த மாடாச்சும் வந்து அந்த ஒரு பசுக்கன்று போடும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. கடைசி வரைக்கும் அது போடாது. அப்புறம் என்ன ஆகுன்னா, அவங்களோட மாடு அது போடாத அந்த இதில் அவங்களுடைய மாமியாருடைய செயல்கள் எல்லாம் வேறு மாதிரி ஆகும். திடீர்னு சாப்பாட்டில் உப்பு அதிகமாகும், டீ வந்து நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க மாடு வந்து அது கொடுக்கக்கூடிய அந்த பாலில் வந்து காஃபி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது மாதிரி எல்லாமே அவங்க வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் எதுக்கு முன்னாடி அவருடைய ரொம்ப முன்னாடி இறந்து போன அவருடைய ஒரு பெண் பிள்ளையை நினச்சி புதுசாக அம்மா அவங்க அழ ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணி பக்கத்து வீட்டு பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, ஏழைகளுக்கு உடை வாங்கி கொடுக்கறது, இப்படியான ஒரு வேலைகளெல்லாம் அவங்க அம்மா செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கதையை விவரிக்கிற அதாவது அவனோட அந்த மகனுக்கு வந்து அம்மா மேலே ஒரு பெரிய வெறுப்பு வந்துடும். ஏன் அப்படி திரும்ப பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கட்டத்தில் மாடு விற்றாலே ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாடு விற்கிறதுக்காகனா அந்த ஏற்பாடுகள் நடக்கும். கடைசியாக வந்து அந்த மாடு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாடு ரொம்ப ஏங்கும். அம்மாவா அந்த மாமியாரை நினச்சி அந்த புது வீட்டிலேருந்து கிளம்பி போகிற அந்த ஒரு விஷயத்தை நினச்சி மாடு ரொம்பவே கத்தும். அது அம்மான்னு சொல்லி கற்றுட்டே இருக்கும். ஆனாலும் அவங்களோட மாமியார் என்ன பண்ணுவாங்க, கடைசியாக அவ்வளோ வெறுப்பாக இருந்தவங்க எல்லாமே வெறுப்பாகவே இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு ஓன்னு கதறி அழுவாங்க.
அப்போது அந்த கதாசிரியர் சொல்லுவார், அம்மா இந்த முறை நிச்சயமாக இறந்து போன தன்னுடைய மகளுக்காக நிச்சயமாக அழலை அப்படிங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் அம்மா வந்து ஒரு மனுஷி தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு அன்பு அப்படிங்கிறது ரொம்பவே அழகாக அந்த இடத்துல விளக்கியிருப்பாங்க. இன்னொரு கதை அப்படின்னா மரி என்கிற ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும். அந்த கதையை நீங்கள் பார்க்கும்போதே வந்து ஒரு ஒரு துடுக்குத்தனமான ஒரு பெண் அந்த இடத்துல இருப்பாள். அப்போ வந்து ஒரு நம்ம கலாச்சாரம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அதுக்கு அப்படியான ஒரு கட்டுப்பாடுகளுக்கு இல்லாமல் அவளுக்கு பிடித்த ஒரு சுதந்திரமான ஒரு விஷயத்தோடு அவள் இருப்பாள். பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு வருவாள். அவளுக்கு பிடித்த நேரத்தில் பள்ளிக்கு போவாள். இந்த மாதிரியான ஒரு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அவள் இருப்பாள். பேண்ட் ஷர்ட் போட்டுட்ருப்பா, இப்படியே தான் வந்து இருப்பாள். இப்போ ஆசிரியர்கள் ஏதாச்சும் கேட்குனா அதுக்கேற்ற மாதிரி அவள் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பதில் சொல்லுவாள். ஆனால் அது ஆசிரியர்களுக்கு வந்து பிடிக்காது. ரொம்ப கர்வத்தோடு இருக்கா, இல்லை ரொம்ப திமிரு பிடிச்சிருக்கிறா, பெண்ணு மாதிரி அவள் கிடையாது. ஏன்னா பெண்களுக்கு உண்டான ஒரு இலக்கத்தோடவே எல்லாரையும் வச்சு பார்த்து அவள் அதுலேருந்தும் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறதுனால எல்லாருக்குமே அவள் மேலே வந்து இப்போ ஒரு வெறுப்பு வந்து அவள் மேலே வரும். ஆனால் அதில் அந்த கதை ஆசிரியர் அந்த கதை சொல்லி என்ன பண்ணுவார்னா, அவருக்கு அந்த மாதிரியானலாம் எதுவுமே இது வந்து இருக்காது. ஒரு நாள் என்ன பண்ணுவார், அவளுக்கு டிசி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டே இருக்கும்போது அவள் எதுக்காக டிசி கொடுக்கணும், ஆனால் அவள் வந்து எந்த தப்பும் அவள் பண்ணலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லுவார், அவருக்காக சப்போர்ட் பண்ணுவார். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுன்னா, அவங்களுடைய மனைவி சுமதியை கூப்பிட்டு மரியை பார்க்கறதுக்காக அவங்க போவாங்க. போகும்போது ஒரு வீடு வந்து ஒரு பழங்காலத்து வீடாக இருக்கும். உள்ளே அவர் வந்து மரின்னு கூப்பிடுவாங்க. அவர் வந்து ஒரு ரொம்ப தூக்கம் கலைஞ்ச முடியோட ஒரு கையிலே கட்டிட்டு வெளியே வந்து பார்ப்பா. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் உள்ளே போவாங்க, 2 பேரும் உள்ளே போட்டுட்டு ஏதாச்சும் காஃபி குடிக்கிறீங்களா அப்படிலாம் அவள் கேட்பா. இல்லை நான் குடிச்சிட்டு தான் எல்லாமே முடிஞ்சாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ எல்லோரும் விசாரிச்சுட்டு இருப்பாங்க, அம்மா அப்பா அது எல்லாத்தையுமே. ஸோ அவர் சொல்லுங்க, அப்பா வந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, போயிட்டாருன்னா வேற ஒருத்தவங்களோட போயிட்டாரு. அம்மாவும் வேற ஒருத்தவங்களோட இருக்காங்க. இது வந்து வீடு மாதிரி இல்லை சார், எனக்கு இது வந்து ஒரு லாட்ஜ் மாதிரி தான் எனக்கு இது தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லுவாள். அப்போ என் கூட நாங்கள் வந்து பீச்சுக்கு போயிட்டுருக்கோம், நீயும் கூட வரியான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்புறம் அவள் வந்து நிஜமாவா சார் நான் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரொம்ப உற்சாகமாக அவள் வந்து கிளம்புவா. பேண்ட் ஷர்ட் போட்டு பேண்ட் அந்த இதை வந்து டக்கின் பண்ணிவிட்டு அவள் கிளம்புவா. அந்த இடத்துல அவர் பிரபஞ்சன் ஒன்று எழுதுவார், அந்த உடை அழகாகவே இருந்தது, அந்த உடை உடம்புக்கு சௌகரியமானதும் பொருத்தமானதும் தானே உடை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவார். அப்போ அது அவள் போட்டு போகும்போது அவங்க கடற்கரை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் நைட்டு வந்து வீட்டில் தான் நீ சாப்பிட்ணும் அவர் அந்த கதை சொல்லுவார். அவள் அதுக்கு பிறகான எல்லா இரவும் காலையினுடைய உணவு அப்படிங்கிறது அவங்களோட அந்த கதை சொல்லியோட வீட்டில் வந்து இருக்கும். அப்போ ஒரு நாள் மரி கேட்பா, சார் நான் எல்லாரும் என்ன கேட்குறாங்க, நீங்கள் ஏன் நான் பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னு நீங்கள் ஏன் என்னை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவள் சொல்லுவார், அது வந்து நான் எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மரி சொல்லுவாங்க, இல்லை சார் நீங்கள் கேட்டிருக்கணும், என்னை வந்து அடித்து நீ ஏன் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்பா. அப்படியான அந்த ஒரு அன்புக்காக தானே, நம்மளை உரிமையோட ஒருத்தவங்க கேட்கறதுக்காக தானே சார் வந்து நான் ஏங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். ஸோ இப்போ அவள் ஒரு கதை சொல்லுவார், இப்போ இனிமேலேருந்து நீ இன்றைக்கி தான் புதுசாக நீங்கள் பள்ளியில் நீ வந்து சேர்ந்துருக்க அப்படின்னு நினச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்புறம் மரி கைகளை மூடிட்டு விசும்பி அந்த இடத்துல அழுவா. ஸோ இதோட அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கதைகள் நீங்கள் ஒன்று நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொல்லும்போது எல்லாம் இந்த ஒரு வரிகளை நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு சமூகத்தில் ஒரு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் ஒரு மனிதர்கள் அவர்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை வாழறது, இல்லை மனிதர்கள் ஏதோ ஒரு சூழலில் வந்து அவங்க தவறுகள் செய்கிறது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அவர் வந்து சொல்லியிருப்பார். அதுலேயும் வந்து யாருமே தவறானவர்கள் கிடையாது. உன்னுடைய அப்பாவோ சரி, உன்னுடைய அம்மாவோ சரி, நீயோ சரி, இல்லை மனிதர்களோ சரி, யாரும் தவறானவர்கள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்படின்னு அந்த கதையை அவர் சொல்லுவார். ஸோ கதைகள் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை அவர் பேசியிருப்பார். ஒரு மனிதன் மேலே இவ்வளோ ஒரு அன்பு ஒரு மனுஷர்கள் மேலே உங்களால் செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை பிரபஞ்சன் அவர்களுடைய எழுத்துக்கள், அவருடைய கதைகள் நமக்குள்ள ஒரு ஏற்படுத்தும். அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் சரி, நான் பிரபஞ்சனுடைய கதைகள் இந்த ஒரு தொகுப்பை நான் பரிந்துரை செய்கிறேன். நிச்சயமாக ஒரு மனிதத்தை நேசிக்க விரும்புகிறவர்கள், இல்லை நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறு மாற்றத்தை நிகழ வேண்டும் அப்படின்னு விரும்புகிற அனைவரும் நிச்சயமாக பிரபஞ்சனுடைய எழுத்துக்களை வாசிச்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நேயர்களுக்கும், இவ்வளோ நேரம் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சி.